ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை யாரோ ஒருவன் என் உயிரானான் பார்ட் 6. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கு தன்னையே குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்த ரஞ்சனியையும் தன் முன்னால் இருந்த டேபிளில் வைக்கப்பட்டிருந்த அந்த பணப்பெட்டியையும் மாறி மாறி பார்த்த கல்பனாவோ அந்த பணப்பெட்டியை மூடியவர் அதை செல்வத்தின் புறமே தள்ளி, இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க மிஸ்டர் செல்வம். நீங்கள் என்னதான் சொன்னாலும் என்னால் உங்கள் டீலை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது என்று கல்பனா சொல்ல, அவரை பார்த்து சத்தம் போட்டு சிரித்த செல்வமோ, என்ன மேடம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னா கேட்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி வேண்டானெல்லாம் சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க, அவரை ஒரு நொடி முறைத்து பார்த்து பின் நக்கலாக சிரித்த கல்பனாவோ, என்ன எக்ஸ்ட்ரா பணம் வேணுன்றதுக்காக வேண்டான்றனா மிஸ்டர் செல்வம், இந்த மாதிரி நீங்கள் இன்னும் பல பெட்டிகளை எனக்கு கொடுத்தா இல்லை, உங்களோட ஒட்டுமொத்த சொத்தையும் நீங்கள் என் பேருக்கு மாற்றி தரேன்னு சொன்னாலும் கூட நீங்கள் சொன்ன இந்த டீலுக்கு என்னால் ஒத்துக்க முடியாது என்று கல்பனா சொல்ல, அவரை தான் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் ரஞ்சனி. அவர் மறுக்க வேண்டும் என்று அவள் நினைத்தால்தான், ஆனால் இப்படி நேரடியாக முகத்தில் அடித்தது போல் கூறுவார் என்று அவள் நினைத்திருக்கவில்லை. கல்பனா கூறியதை கேட்டு கடுப்பான செல்வமோ, ஏய் என்ன உனக்கு அவ்வளோ திமிரா, உனக்கு நான் என் சொத்தை ஃபுல்லாக எழுதி கொடுக்கணுமா, ஒழுங்கா நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நான் சொல்கிற மாதிரி செய், இல்லை என்ன பண்ணுவேன்னே தெரியாது என்று அவர் கல்பனாவை மிரட்டிட, அதில் கடும் கோபம் கொண்டான் விக்ரம். அதில் வேகமாக முன்னால் வந்தவன், யாரடா மிரட்டுறது என்று அவன் கோபமாக கேட்க, அவனை நிமிர்ந்து பார்த்தார் செல்வம். ஆஃப்டர் ஆல் ஒரு பாடிகார்ட் தன்னை டா என்று சொல்லி மரியாதை இல்லாமல் அழைத்ததை கண்டு கோபம் கொண்ட செல்வமோ விக்ரமை முறைத்து பார்த்து, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுவ, இதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க போறப்பார் என்று சொல்ல, அதில் மேலும் வெறியான விக்ரமோ ஏதோ பேச வர அவனின் கைகளை தன் கைகளால் பற்றியவன், அமைதியாரு என்று சொன்னான் ஆரவ். அதில் மேலும் ஆத்திரமான விக்ரமோ, என்ன ஏண்டா அமைதியாக இருக்க சொல்கிற, அவன் நம்ம அம்மாவே மிரட்டுறான், நீ என்னடானா அவனை 4 அடி அடிக்காம என்ன அமைதியாக இருக்க சொல்லிட்டு இருக்க, என்ன அம்மாவா என்று செல்வம் குழம்ப, கல்பனாவோ விக்ரம் அமைதியாரு நான் பேசிக்கிறேன் என்று சொன்னார். அதில் கல்பனாவை பார்த்த செல்வமோ, ஓ இவங்க 2 பேரும் உன் பசங்களா, வெளியிலேருந்து யாரையாவது பாடி கார்டாக வைக்காம உன் பசங்களே பாடி கார்டு வச்சு அந்த சேலரியும் நீயே எடுத்துக்கணும்னு நினைக்கிற, ஆனால் பணத்து மேலே ஆசையே இல்லாத மாதிரி சீன் போடுற. சரி, உனக்கு பாடி கார்ட்ஸ் தேவைப்படும் போது இவங்க பாடி கார்டாக இருக்காங்க, ஓகே, மற்ற டைம்லையாவது ஏதாவது வேலை செய்கிறாங்களா, இல்லை அதுவும் இல்லையா என்று அவர் கேட்க, அவரை நக்கலாக பார்த்த கல்பனாவோ, இவங்க 2 பேருமே என் பசங்க தான், அப்புறம் இவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டீங்கல்ல, சரி சொல்கிறேன் என்றவர் விக்ரமை கை காட்டி, இவன் என்னோட 2வது பையன் என்று சொல்ல, அவரையும் விக்ரம் மற்றும் ஆரவ் இருவரையும் தான் ஏளனமாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் செல்வம். அப்புறம் இவன் என்ன ஒர்க் பண்ணுறான்னு கேட்டீங்கல்ல என்று ஒரு நொடி அமைதியானவர், ரெயின் குரூப்ஸோட வைஸ் சேர்மன் விக்ரம் என்றார். அவரின் அந்த பதிலில் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்று விட்டனர் செல்வம் மற்றும் ரஞ்சனி இருவரும். அவர்களால் நம்ப முடியவில்லை. இவர் என்ன சொல்ல வருகிறார், வைஸ் சேர்மன் விக்ரம் தன் மகன் என்கிறாரா, வைஸ் சேர்மன் விக்ரமும் சேர்மன் ஆத்ரேயனும் சகோதரர்கள் என்பது இந்த உலகிற்கே தெரியும். அப்படி இருக்கையில் சிறிது நேரத்திற்கு முன் இவர்கள் இருவரும் என் மகன்கள்தான், இது என் 2வது மகன் விக்ரம் வைஸ் சேர்மன் என்றிட, அவர்களின் பார்வை தன்னிச்சையாக அக்னி கக்கும் விழிகளுடன் செல்வத்தை முறைத்து கொண்டு நிற்கும் ஆரவின் புறம் திரும்பியது.
விக்ரம் வைஸ் சேர்மன் என்றால் இவர்கள் இருவரும் கல்பனாவின் மகன்கள் என்றால் அப்பொழுது இங்கு நிற்பது ஆத்ரேயனா என்று நினைக்கும் பொழுதே செல்வத்திற்கு ஒரு நொடி மூச்சு விடவே சிரமமாக இருந்தது. அதை எல்லாம் முகத்தில் தோன்றிய ஏளன புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த கல்பனாவோ, அப்புறம் இது என்னோட மூத்த மகன் ரேயன் குரூப்ஸ் சேர்மன் ஆத்ரேயன் என்றிட அவ்வளவுதான். அவர் உடல் நடுக்கம் கொண்டது. அப்பொழுது அவரின் கேபின் கதவு தட்டப்பட கமென் என்றார் கல்பனா. உள்ளே வந்தான் ரிஷி. உள்ளே வந்தவன் கல்பனா ஆரவ் விக்ரமிற்கு விஷ் செய்தவன், சார் நீங்கள் சொன்ன எல்லாமே முடிச்சிட்டேன் சார் என்று ஆரவை பார்த்து கூறினான். ரிஷியின் இந்த செயலே அவருக்கு கல்பனா சொன்ன அனைத்தும் உண்மைதான் என்பதை புரிய வைக்க போதுமானதாக இருந்தது. ஏனென்றால் ஆத்ரேயன் மற்றும் விக்ரமை தான் இதுவரை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் ரிஷியை எல்லோருக்கும் தெரியும். அவன் ஆத்ரேயனின் பிஏ என்பதும் அனைவருக்கும் தெரியும். அதனாலேயே அவனுக்கென்று இந்த உலகில் ஒரு மாபெரும் மரியாதை இருக்கிறது. அப்படி இருக்கையில் அவன் இங்கு இவர்களிடம் மரியாதையாக பேசுவதை பார்த்தவனுக்கு கல்பனா சொன்ன அனைத்தும் உண்மை என்றும் தான் எத்தனை பெரிய தவறு செய்திருக்கிறோம் என்பதையும் அப்பொழுதே புரிந்து கொண்டார். அதில் அவர் பயந்த விழிகளுடன் ஆரவை பார்த்தவர் ஏதோ பேச வர, ஆனால் அதற்கு முன் அவரை பார்த்து பேச தொடங்கினான் ஆரவ். என்ன மிஸ்டர் செல்வம், எங்கள் கம்பெனியோட ஃபார்முலா உங்களுக்கு வேணும்ல என்று கேட்டவன் அவன் அன்னையை பார்த்து, மாம் அவர் கேட்ட ஃபார்முலாவை அவர்கிட்ட கொடுத்துடுங்க என்று சொல்ல, சரி என்று தலையசைத்த கல்பனாவோ தன்னிடமிருந்த ஒரு ஃபைலை எடுத்து அவரிடம் நீட்டினார். புரியாமல் பயத்துடன் நடுங்கும் கால்களுடன் நின்று கொண்டிருந்தார் செல்வம். ஆனால் அவர் அந்த ஃபைலை மட்டும் வாங்கவே இல்லை. அதை பார்த்து கடுப்பான விக்ரமோ, என்ன மிஸ்டர் செல்வம், அதை கேட்டு தானே வந்தீங்க, வாங்கிக்கோங்க என்று சொல்ல, அவரோ திருவென விழித்து கொண்டு மாறி மாறி ஆரவ் மற்றும் விக்ரமை தான் பார்த்து கொண்டிருந்தார். இவ்வளவு தூரம் சொல்லியும் அவர் அந்த ஃபைலை வாங்காமல் இருப்பதை பார்த்து கடுப்பான ஆரவோ, வாங்குன்னு சொன்ன என்று கோபமாக கர்ஜிக்க வேகமாக அந்த ஃபைலை வாங்கி கொண்டார் செல்வம். அவரை பார்த்து குட் என்று சொன்னான் ஆரவ். பிறகு அவரை பார்த்த ஆரவோ, ஆமாம் மிஸ்டர் செல்வம், இப்போ இந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ண போறீங்க? உங்கள் கம்பெனியில் இதே மாதிரி ப்ராடக்டை ரெடி பண்ண போறீங்களா என்று கேட்டான். அவனை பார்த்த விக்ரமோ, எந்த கம்பெனியை பற்றிடா சொல்கிற? செல்வம் காஸ்மெட்டிக்ஸை பற்றியா? ஆனால் இப்போதான் அந்த கம்பெனியே இல்லையே என்று விக்ரம் சொல்ல அதிர்ந்து விட்டார் செல்வம். அவருக்கு ஒரு நொடி ஹார்ட் அட்டாக்கே வருவது போல் இருந்தது. கைகால்கள் முகமெல்லாம் வேர்த்து வழிய தொடங்கியது. அதில் பதற்றத்துடனே ஆரவ் மற்றும் விக்ரமை பார்த்தவர், சார் சார் என்ன சார் சொல்கிறீங்க, என் கம்பெனிக்கு என்ன ஆச்சு என்றவர் பதற்றத்துடன் நடுங்கிக் கொண்டே கேட்க, என்ன மிஸ்டர் செல்வம், உங்கள் கம்பெனிக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியாதா? என்ன இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்கலாமா என்று விக்ரம் கேட்டான். அவரோ பயத்துடனே அவனை பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது ரிஷியை பார்த்து கண்ணசைத்தான் ஆரவ். அதை புரிந்து கொண்ட ஆரவும் அங்கிருந்த டிவியை ப்ளே செய்ய அங்கே நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நியூஸில் செல்வம் காஸ்மெட்டிக்ஸில் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட பல கெமிக்கல்ஸை உபயோகப்படுத்தி அவர்கள் தயாரித்த அந்த ப்ராடக்டால் பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அது தகுந்த எவிடன்ஸுடன் தெரிய வந்ததால் செல்வம் காஸ்மெட்டிக்ஸை சீல் வைத்து விட்டதாக சொல்லப்பட்டது. அதில் அதிர்ந்தவர் ஒரு நொடி தன் நெஞ்சை பிடித்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் அவர் இல்லீகலாக நிறைய சொத்து சேர்த்து வைத்திருப்பதாக கூறி அவரின் மொத்த சொத்தையும் சீல் செய்திருந்தார்கள். இது அவருக்கு பேரிடியாக இருந்தது. அவரால் நம்பவே முடியவில்லை.
அவர் இங்கு வருவதற்கு முன் அனைத்தும் நலமாக தான் இருந்தது. அப்படி இருக்கையில் தான் இங்கு வந்து இந்த அரை மணி நேரத்தில் தன் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் இப்படி அடியோடு அழிந்திருப்பதை கண்டவருக்கு உலகமே ஒரு நொடி ஆட்டம் காண்பது போல் இருந்தது. அவர் அதிர்ச்சியுடன் இருப்பதை பார்த்த ஆரவோ, என்ன மிஸ்டர் செல்வம், இப்போ என்ன பண்ண போறீங்க? உங்கள் கம்பெனியில் எந்த தப்பும் நடக்கலைன்னு சொல்லி வச்ச சீலை ரிமூவ் பண்ண போகிறீங்களா? இல்லை புதுசாக ஒரு நியூவாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபார்முலா வச்சு ப்ராடக்ட் தயாரிக்க போகிறீங்களா என்று நக்கலாக கேட்க, அது எப்படிடா வச்ச சீலை எடுக்க முடியும்? எவிடன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே. ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ணி எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம் தான், ஆனால் அதுக்கு நம்ம விட்டுருவோமா என்ன என்று ஆரவை பார்த்து கேட்ட விக்ரம் திரும்பி செல்வத்தை பார்த்து, மிஸ்டர் செல்வம், இப்போ உங்ககிட்ட உங்கள் கையில் இருக்கே இந்த ஒரு பெட்டி பணத்தை தவிர ஒத்த ரூபா கூட கிடையாது. அதையும் எங்ககிட்ட கொடுத்து ஃபார்முலா வாங்கிக்கிட்டீங்க. இப்போ அடுத்து சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? இந்த சொத்தெல்லாம் திரும்ப வாங்கிட முடியும்னு கனவுல கூட நினச்சிடாதீங்க. உங்கள் ஒட்டுமொத்த வாழ்நாளையும் நீங்கள் கொடுத்தா கூட உங்களால் உங்களோட கம்பெனியை திரும்ப திறக்க முடியாது என்று சொன்னான் விக்ரம். விக்ரம் பேசுவதையெல்லாம் அமைதியாக இதழோர நக்கல் சிரிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தான் ஆரவ். என்ன நடக்கிறது என்று தெரியாமல் குழம்பியிருந்த செல்வத்திற்கு இவர்கள் பேசியதை வைத்து தன் இந்த நிலைக்கு இவர்கள்தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டார். நிச்சயம் ஆத்ரேயன் ஒருவனால் மட்டுமே இப்படி அரை மணி நேரத்தில் தன்னுடைய மொத்த பிசினஸையும் அழிக்க முடியும் என்பதை உணர்ந்தவருக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் சொல்வது போல் தன் ஒட்டுமொத்த வாழ்நாளையும் கொடுத்தால் கூட தன்னால் மீண்டும் தன் கம்பெனியை திறக்க முடியாது என்று. அதில் என்ன செய்வது என்று யோசித்தவருக்கு தன் சொத்தை காப்பாற்றிக் கொள்ள ஒரே ஒரு வழி மட்டும்தான் தோன்றியது. அடுத்த நொடி அதை செயல்படுத்த கல்பனாவின் காலில் சென்று விழுந்தார். ஆனால் அவரின் இந்த செயலை பார்த்து பதறிவிட்டார் கல்பனா. வேகமாக தன் சேரிலிருந்து எழுந்தவர் ஆரவ் மற்றும் விக்ரமிற்கு பின்னால் சென்று நின்று கொண்டார். ஆனால் இங்கு செல்வமோ கல்பனா எழுந்தது கூட தெரியாமல், மேடம் ப்ளீஸ் மேடம், உங்கள் பசங்க கிட்ட சொல்லுங்கள், நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், இங்கே தெரியாமல் வந்துட்டேன், இனி இப்படி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் மேடம் என் கம்பெனியை மட்டும் விட்டுற சொல்லுங்க என்று அவர் கெஞ்சு கொண்டிருக்க, இங்கு ஆரவ் மற்றும் விக்ரமின் பின்னால் நின்று கொண்டிருந்த கல்பனாவோ, ஐயோ மிஸ்டர் செல்வம், என்னால் இதில் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, எழுந்து போங்க என்று சொன்னார். அவரின் குரல் வேறெங்கோ இருந்து வருவதை உணர்ந்தவர் நிமிர்ந்து பார்க்க, அவரோ ஆரவ் மற்றும் விக்ரமிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார். இத்தனை நேரம் அவருடன் கம்பீரமாக பேசிக்கொண்டிருந்த தங்களின் அன்னை அவர் காலில் விழுந்தவுடன் தங்களின் பின்னால் வந்து நின்று கொண்டிருப்பதை பார்த்த ஆரவ் மற்றும் விக்ரமிற்கு சிரிப்பு தான் வந்தது. கஷ்டப்பட்டு அவர்களின் சிரிப்பை கட்டுப்படுத்தினார்கள் இருவரும். பிறகு செல்வத்தை முறைத்து பார்த்த ஆரவோ, இங்கே பாருங்க மிஸ்டர் செல்வம், நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன், என்னால் அதை திரும்ப மாற்றிக்கலாம் முடியாது. இதுக்கு மேலே நான் உங்கள் விஷயத்தில் எந்த ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே இங்கேருந்து வெளியே போயிடுங்க. இவ்வளோ வயசான காலத்தில் நீங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாமேன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் என்னை அதை செய்ய வச்சிடாதீங்க என்று சீற்றத்துடன் ஆரவ் சொல்ல, அதில் நடுங்கியவரோ வேகமாக அந்த ஆஃபீஸிலிருந்து தலை தெறிக்க ஓடிவிட்டார். அவர் சென்ற பின் திரும்பி ரிஷியை பார்த்த ஆரவோ அவனிடம் சில இன்ஸ்ட்ரக்ஷனை கூறியவன் ரஞ்சனியின் புறம் திரும்பி, இங்க நடந்த விஷயம் எதுவும் வெளியே தெரியக்கூடாது, புரியுதா என்று கேட்க, ஆத்ரேயனை பார்த்த பயத்தில் நின்றிருந்த ரஞ்சனியோ வேகமாக சரி என்று தலையசைத்தாள். அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பி விக்ரமை பார்க்க, அவனின் பார்வையின் அர்த்தம் உணர்ந்த விக்ரமோ, கிளம்பலாண்டா என்று சொன்னான். அவன் அன்னையை அழைத்து கொண்டு விக்ரமுடன் காரில் சென்று கொண்டிருந்தான் ஆரவ்.
ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும் முன்னால் அமர்ந்திருக்க பின்னால் அமர்ந்திருந்தார் கல்பனா. அப்பொழுது ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்ட ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும் வெடித்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் இருவரும் திடீரென்று இப்படி சிரிப்பதை பார்த்து கடுப்பான கல்பனாவோ, ஏண்டா இப்படி லூசு மாதிரி சிரிக்கிறீங்க என்று கேட்க, திரும்பி அவரை பார்த்த விக்ரமோ, சிரிக்காம பின்ன என்னம்மா பண்ண சொல்ற, அவ்வளோ நேரம் அந்த செல்வத்துக்கிட்ட அவ்வளோ மாசா பேசிட்டு இருந்துட்டு அவர் காலில் விழுந்து விழும்போது எங்க பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறீங்க என்று விக்ரம் சிரித்து கொண்டே கேட்க, அதில் மீண்டும் பதற்றம் கொண்ட கல்பனாவோ, பின் என்னடா பண்ண சொல்ற, அவர் வயசுல எவ்வளோ பெரியவர், என் அப்பா வயசு இருக்கும் போல அவருக்கு, அவர் இப்படி திடீர்னு வந்து காலில் விழுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதான் ஒரு நொடி திக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா, ஹார்ட்டே வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டேன் என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கல்பனா சொல்ல, மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தார்கள் ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும். பிறகு கல்பனாவை பார்த்த ஆரவோ, இதுக்கெல்லாம் ஏமா டென்ஷன் ஆகுற, அவர் தப்பு பண்ணாரு, மன்னிப்பு கேட்குறாரு, இதில் என்ன இருக்கு என்று ஆரவ் கேட்க, அவனை முறைத்த கல்பனாவோ, அது எப்படி ஆரவ், என்னதான் இருந்தாலும் அவர் வயசுல பெரியவர்ல, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஆரவ், அது தப்பு என்று கல்பனா சொல்ல, அவரை பார்த்த விக்ரமோ, அப்போ வயசுல பெரியவரா இருந்துட்டு அவர் பண்றது மட்டும் சரியாமா, அதுவும் தப்பு தானே, பண்ற தப்புக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க, இதுல என்னமா இருக்கு என்று கேட்டான் விக்ரம். விக்ரம் மற்றும் ஆரவ் இருவரையும் முறைத்து பார்த்த கல்பனாவோ, என்னடா இப்படி பேசுறீங்க, நான் என்ன உங்க 2 பேரையும் அப்படியா வளர்த்தேன், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி தானே வளர்த்தேன் என்று கோபமாக இருவரையும் பார்த்து கல்பனா கேட்க, அதை கேட்டு லேசாக சிரித்தனர் இருவரும். பிறகு கல்பனாவை பார்த்த ஆரவோ, மா, மரியாதைங்கிறது ஒருத்தவங்க வயசை பார்த்து கொடுக்கறது இல்லை, அவங்களோட நல்ல மனசை பார்த்து கொடுக்கறது. நல்ல மனசு இருக்கிறவங்க வயசில் சின்னவங்களாக இருந்தால் அவங்க காலில் கூட நம்ம விழலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் இந்த செல்வம் மாதிரியான கேடு கெட்ட ஒருத்தருக்கெல்லாம் மரியாதை கொடுத்தா அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பாக இருக்கும் என்று சொல்ல, அதற்கு மேல் கல்பனா எதுவும் பேசவில்லை. தன் காரை நிறுத்திய ஆரவ் அவனுக்காக காத்து கொண்டிருந்த ஹெலிகாப்டரில் ஏறினான். இங்கு தன் கல்லூரி முடித்து மீராவுடன் வெளியில் வந்து கொண்டிருந்தாள் இசை. வெளியில் வந்த மீராவோ அங்கே சுற்றி முற்றி யாரையோ தேட, அதை பார்த்த இசையோ, யாரை தேடுற, யாராவது உன்னை கூட்டிகிட்டு போக வரேன்னு சொன்னாங்களா என்ன என்று கேட்க, அவளை பார்த்து சிரித்த மீராவோ, அதெல்லாம் இல்லை, காலையில் உன்னை ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து விட்டார்ல, அவர் உன்னை கூட்டிகிட்டு போக வரலையா என்று கேட்டாள். அவள் கேட்டதில் குழம்பிய இசையோ, நீ யாரை கேட்குற, விக்ரமண்ணாவையா என்று கேட்க, ஓ, காலையில் உன்னை கூட்டிகிட்டு வந்தவர் பேர் விக்ரமா என்று கேட்டாள் மீரா. அவளை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்த இசையோ, என்னாச்சோ உனக்கு, நீ எதுக்கு இப்போ விக்ரமண்ணாவை தேடிட்டு இருக்க, ஏதோ சரியில்லையே என்று இசை கேட்க, அவளை பார்த்து ஈ என்று கேவலமாக சிரித்த மீராவோ, ஏய், அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ தனியாக போவல, அதனால தான் கேட்டேன் என்று சொல்ல, நம்பிட்ட என்பது போல் அவளை பார்த்த இசையோ சிறிது நேரம் அவளிடம் பேசிவிட்டு தன் வீட்டை நோக்கி நடந்தாள். வீட்டுக்கு வந்த இசைக்கு வீட்டில் யாரும் இல்லாமல் ஏதோ போல் இருந்தது. அதில் தன் ரூமிற்கு சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு கீழே வந்த இசை, விக்ரம் இரவு வந்து விடுவோம் என்று சொன்னதால் அனைவருக்கும் சேர்த்து தன் கையால் இரவு உணவு சமைத்தவள் தன் புக்கை எடுத்து படித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அப்பொழுது திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்க, அதில் ஒரு நொடி பயத்தில் நடுங்கிவிட்டாள் இசை. வெளியில் வந்திருப்பது யாரென்று தெரியாமல் பயத்துடனே சோஃபாவிலேயே அமர்ந்திருந்தாள். அவளுக்கு அன்று இதேபோல் அவள் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது அவள் சித்தி வந்து கதவை தட்டியது, அதன் பின் நடந்தது என்று எல்லாம்
ஒன்றின் பின் ஒன்றாக நினைவு வர அவளுக்கு கதவின் அருகில் செல்லக்கூட அத்தனை பயமாக இருந்தது. அந்த பயத்துடனே அமைதியாக அமர்ந்திருந்தாள் இசை. இவ்வளவு நேரம் கதவை தட்டி கொண்டும் காலிங் பெல் அடித்தும் அவள் வந்து கதவை திறக்காததால் குழம்பினார்கள் மூவரும். வெகு நேரமாக கதவு தட்டி கொண்டே இருக்க மெதுவாக கதவின் அருகில் வந்த இசையோ மிக மெல்லிய குரலில் யாரு என்று கேட்டாள். அவள் மிக மெதுவாக தான் கேட்டாள். ஆனாலும் கூட வெளியில் நின்றிருக்கும் அவள் கணவன் ஆரவிற்கு அது துல்லியமாக கேட்டது. அவள் வார்த்தையில் இருந்த அந்த தடுமாற்றத்திலேயே அவள் பயந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன், இசை கதவை தர, நான் ஆரவ் என்று சொன்னான். அடுத்த நொடி பட்டென்று கதவை திறந்தாள் இசை. அதில் வேகமாக உள்ளே வந்த ஆரவை இறுக்கி அணைத்து கொண்டாள் இசை. அவளின் இதயம் வேகமாக துடிப்பதை அவளின் அந்த இறுகிய அணைப்பில் உணர்ந்தவன் அவள் தலையை மெதுவாக வருடி கொடுத்தான். ஒன்றும் இல்லை, எதுக்கு இப்போ பயப்படுற என்று ஆரவ் கேட்க, இல்லை அன்னைக்கும் நான் தனியாக இருக்கும்போது இப்படி தான் சித்தி வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்களா, அதான் இப்போவும் கதவு தட்டவோ கொஞ்சம் பயந்துட்டேன் என்று அவள் திக்கி திணறி சொன்னாலே தவிர அப்பொழுதும் கூட அவன் அணைப்பிலிருந்து வெளிவரவில்லை. அதில் ஆதரவாக அவள் தலையை கோதி கொடுத்தவன் தன்னுடன் அணைத்தபடியே அவளை அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைக்க அவளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் கல்பனா. அதை வாங்கிய ஆரவ் இசைக்கு குடிக்க கொடுக்க அதை குடித்தவள் அதன் பின் தான் கொஞ்சம் தெளிவடைந்தாள். அவள் சரியாகிவிட்டதை உணர்ந்த மூவருக்கு அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. ஆனால் அங்கு ஒருவனோ அவளின் இந்த பயத்திற்கு காரணமான அவளின் சித்தி குடும்பத்தை கொல்லும் வெறியில் அமர்ந்திருக்கிறான் என்பது அவர்கள் மூவருக்கும் தெரியாமல் போனது. இசையின் தலையை தடவி கொடுத்த விக்ரமோ, இதுக்கெல்லாம் பயப்படலாமாமா, நீ தைரியமா இருக்க வேண்டாம். இப்போ நீ யாரு? போலீஸ் கமிஷனர் விக்ரமோட தங்கச்சி. அப்படி இருக்கிறப்போ நீ பயப்படலாமா? உன் மேலே யாராவது கை வைக்க இந்த அண்ணன் விட்டுருவானா என்று கேட்க அவனை பார்த்து சிரித்த இசையோ, இனி பயப்பட மாட்டேனா என்று சொன்னாள். அவளை பார்த்து பெருமூச்சொன்றை விட்ட ஆரவோ தான் அவளுக்காக வாங்கி வந்த மொபைலை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அவனை புரியாமல் பார்த்தாள் இசை. அவளின் கைகளை பிடித்து அந்த மொபைலை ஆரவ் கொடுக்க, இதை ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க ஆரவ் என்று கேட்டாள் இசை. உனக்கு வாங்கினா உன்கிட்ட தானடி கொடுக்கணும் என்று ஆரவ் கேட்க, எனக்கா என்ற அதிர்ச்சியுடன் அந்த போனையும் அவனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் இசை. இப்போ ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற என்று அவன் கேட்க, இல்லை எனக்கு எதுக்கார ஃபோன் எல்லாம் என்று அவள் கேட்க, இதை நான் முன்னாடியே வாங்கி கொடுத்துருக்கணும்டி. நான் அப்போது சென்னை போனப்போ உன்கிட்ட ஃபோன் இருந்து நான் டெய்லி உனக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தா உனக்கு ஒரு பிரச்சனைன்றதை என்னால் அப்போவே கண்டுபிடிச்சிருக்க முடியும். உனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்காதது தான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனால தான் நீ அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்று சொன்னவனின் கண்களில் உண்மையான வலி தெரிந்தது. ஐயோ ஆரவ், அப்படியெல்லாம் இல்லை என்று இசை பேச வர, முடிஞ்சு போனதை பேசி இப்போ எதுவும் ஆக போகிறதில்ல, இனி அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலாம், விடு ஆரவ் என்று சொன்ன விக்ரம் இசைவியின் புறம் திரும்பி, இசை நீ பிரித்து பாருடா, உனக்கு ஃபோன் பிடிச்சிருக்கான்னு பாரு என்று சொல்ல, சரி என்று தலையசைத்தவள் அந்த ஃபோனை பிரித்து பார்த்தாள். ஆசையாக அதை கையில் எடுத்து ஆன் செய்து பார்த்தவளுக்கு அதை எப்படி யூஸ் செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அதில் அவளின் முகம் வாடிவிட அதை பார்த்த ஆரவ், என்னாச்சு இசை என்று கேட்க, அது இல்லை ஆரவ், இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது என்று சொன்னாள் இசை. நீ இதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணதில்லையா இசை என்று விக்ரம் கேட்க, இல்லைண்ணா, அது நான் தேன்மொழி அக்கா ஃபோன் யூஸ் பண்ணும்போது பார்த்துருக்கேன், ஆனால் நான் யூஸ் பண்ணதில்லை என்று இசை சொல்லும்போதே அவளின் கண்கள் கலங்கியது. அதில் பதறிய ஆரவோ வேகமாக அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தவன்,
என்னாச்செடி, ஏன் இப்போ அழற என்று கேட்க, அது இல்லை ஆரவ், அது ஒரு நாள் நான் தேன்மொழி அக்காவோட ஃபோன் அடிச்சதுன்னு எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தேனா, அப்போது அவங்க ஃபோனை நான் எடுத்தேன்னு சொல்லி என்னை சித்தி அடிச்சிட்டாங்க. அது ஞாபகத்துக்கு வந்துச்சு என்று அவள் அழுது கொண்டே சொல்ல, மேலும் மேலும் ஆத்திரம் அதிகமாகிக் கொண்டே போனது ஆரவிற்கு இசையின் சித்தியின் குடும்பத்தின் மேல். ஆனால் அதை அறியாமல் போய்விட்டாள் பெண் அவள். அழுது கொண்டிருக்கும் இசையை சமாதானப்படுத்தினான் ஆரவ். பிறகு இசையை அழைத்த விக்ரமோ, இதுவரைக்கும் உனக்கு தெரியலன்னா என்னடா, நான் சொல்லித்தரேன் உனக்கு என்று சொன்னவன் அந்த மொபைலை எப்படி யூஸ் செய்ய வேண்டும் என்பது பற்றி அனைத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுத்தான். அதையெல்லாம் பொறுமையாக கேட்ட இசையோ, அப்போ அண்ணா இதில் நான் என் ஹீரோவை பார்க்கலாமா, அவரை பற்றி எல்லா விஷயத்தையும் இதில் தெரிஞ்சுக்கலாமா, எனக்கு அவரை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, எனக்கு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை என்று உற்சாகமாக விக்ரமை பார்த்து கூறிக்கொண்டிருந்தாள் இசை. ஆனால் அவளின் இந்த உற்சாக வார்த்தைகளை கேட்டு அங்கு ஒருவனோ தீஜ்வாலையாக அமர்ந்திருந்தான். இசை சொன்னதை கேட்டு ஒரு நொடி பதறிய விக்ரமோ ஓரக்கண்ணால் ஆரவை பார்த்தவனுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. அவன் இசை சொன்ன வார்த்தையில் பொறாமை தீயில் எரிந்து கொண்டிருக்கிறான் என்று. அது ஜர்கான விக்ரமோ திரும்பி இசையை பார்த்து, இப்ப எதுக்குமா அது என்று பேச்சை மாற்ற முயற்சிக்க, ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத இசையோ, சொல்லுங்கண்ணா, என் ஹீரோவை இதில் பார்க்க முடியுமா என்று மீண்டும் மீண்டும் அதையே தான் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏன் இவர்களின் இந்த உரையாடலை அமைதியாக அங்கு அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்த கல்பனாவுக்குமே கூட ஆரவின் கோபம் புரிந்தது. அதை பார்த்தவருக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆனால் இங்கு விக்ரம் தான் திருவென்று விழித்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவனின் நிலையை கண்டு கொள்ளாத இசையோ, சொல்லுங்கண்ணா என்று அவனை தொல்லை செய்து கொண்டிருந்தாள். அதில் ஒரு கட்டத்தில் கடுப்பானவனோ, சரி சொல்லுமா பார்க்கலாம், உன் ஹீரோ பேர் என்ன என்று அவள் ஏதோ படத்தில் வரும் ஹீரோவை தான் கேட்கிறாள் என்று நினைத்தவன் டைப் செய்ய காத்திருக்க, ஆனால் அவள் கூறினாலே பார்க்கலாம் ஒரு பெயரை, அதில் ஆடி போய்விட்டான் விக்ரம். அவள் கூறிய அந்த பெயரை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து விட்டான் விக்ரம். அதிர்ச்சியானது விக்ரம் மட்டுமல்ல, கல்பனா, ஏன் ஆரவும் கூட அவள் சொன்ன அந்த பெயரில் அதிர்ச்சியில் தான் இருந்தான். அதிர்ச்சியிலிருந்து தெளிந்த விக்ரமோ, இப்போ நீ என்ன பெயர்மா சொன்ன என்று இசையை பார்த்து கேட்க, ஐயோ அண்ணா, உங்களுக்கு கேட்கலையா, ஏஆர், த கிங் ஆஃப் லா, சீக்கிரம்ண்ணா, உங்களுக்கு அவரை தெரியாதா, எனக்கு அவரை இப்போவே பார்க்கணும், அவர் ஃபோட்டோவை எடுங்க என்று விக்ரமின் கைகளை பிடித்து கொண்டு ஆர்வமாக சொல்லி கொண்டிருந்தாள் இசை. இசை கூறிய அனைத்தையும் கேட்ட விக்ரமின் பார்வையோ தன்னிச்சையாக ஆரவின் மேல் படிந்தது. பிறகு திரும்பி இசையை பார்த்தவன், நீ ஏமா அவரை பார்க்கணும்னு நினைக்கிற என்று கேட்க, ஐயோ அண்ணா, இப்போதானே சொன்னேன் அவர் என்னோட ஹீரோ, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு என்று அவள் சொல்ல குழப்பமாக அவளை பார்த்தான் ஆரவ். இசை, உனக்கு எப்படி ஏஆரை பற்றி தெரியும், உனக்கு ஏன் அவரை பிடிச்சிருக்கு என்று ஆரவ் கேட்க, அவனை பார்த்தவளோ, என்ன ஆரவ் இப்படி கேட்டுட்டீங்க, எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே ஏஆரை பற்றி தெரியும். நான் ஸ்கூல் படிக்கும் போது எப்போவுமே லைப்ரரி போவேன், அங்கே ஏஆர் பற்றி நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் அவரை பற்றின ஆர்டிகல்ஸ் வரும், அவர் ஜெயிச்ச கேஸை பற்றின நியூஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதிலெல்லாம் நான் தேடி இருக்கேன் தெரியுமா, எந்த நியூஸ்லையும் அவரோட ஃபோட்டோவை நான் பார்த்ததே இல்லை என்று சோகமாக முகத்தை வைத்து கொண்டு சொல்லியவள் பின்பு உற்சாகமாக, ஆனால் அவரை பற்றி வந்த எல்லா நியூஸ் பேப்பரையும் நான் அந்த லைப்ரரி இன்சார்ஜ் கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன், அவரை பற்றி வந்த நியூஸை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா என்று ஆரவை பார்த்து ஆர்வமாக கூறிக்கொண்டு இருந்தாள் இசை. உங்களுக்கு தெரியுமா ஆரவ், எனக்கு ஒரு அட்வொகேட் ஆகணும்னு தான் ஆசை, என் ஹீரோ போல என்று சொன்னவள்
வேகமாக தன் தலையில் அடித்து கொண்டு, சச்ச இல்லை இல்லை, என்னால் எப்படி அவரை மாதிரி ஆக முடியும், எனக்கு அவரோட டீம்ல ஒரு மெம்பரா சேரணும் என்று சொன்னவள், ஆனா அதுதான் நடக்காதே, இப்பதான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேனே என்று சோகமாக சொல்லிவிட்டு திரும்பி ஆரவை பார்த்தவள், ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு ஆரவ், எனக்கு ஒரே ஒரு வாட்டி என் ஹீரோவை நேர்ல பார்க்கணும், அவர்கிட்ட பேச கூட வேண்டாம், தூரமா இருந்து பார்த்தா மட்டும் போதும் என்று கண்கள் மின்ன அவள் எதிரில் அமர்ந்திருக்கும் தன்னை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று தன்னிடமே கூறும் தன் காதல் மனைவியை ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தான் ஆரவ். ஆனால் இங்கு இசை சொன்ன அனைத்தையும் கேட்ட கல்பனா மற்றும் விக்ரம் தான் அதிர்ச்சியுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கு அப்படி இருக்கையில் இங்கு இசையின் சித்தி கமலாவின் ஹோட்டலிற்கு வந்த அனைவரும் அந்த ஊரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள அந்த மாபெரும் ஹோட்டலுக்கு சென்று விட்டதால் அவர்கள் கடைக்கு பெரிதாக கஸ்டமர்ஸ் யாரும் வருவதே இல்லை. அவளின் தந்தையை பார்த்த தேன்மொழியோ, ஆமாம்பா, எனக்கும் பயமா இருக்கு, இப்படியே போனா அப்புறம் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும் என்று சொல்ல, என்று இவர்கள் இங்கு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்கு கடன் கொடுத்தவர்களெல்லாம் கடனை கேட்டு ஹோட்டல் முன் வந்து நின்று கத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த சுதாகரோ, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறேன் என்று கேட்டுக்கொண்டிருக்க, அவர்களை பார்த்த இசையின் சித்தப்பாவோ, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, திருப்பி கொடுத்துடுறேன் என்று சொல்ல, அண்ணா 3 மாசமா இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க, எப்போ திருப்பி தருவீங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இவர்கள் இங்கு இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவர்களின் ஹோட்டலில் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கினான் ஒருவன். பார்ப்பதற்கே பெரிய பணக்காரன் போல் இருப்பவனை கண்டு யார் என்பது போல்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சுதாகரிடம் வந்த அந்த நபரோ, எனக்கு இந்த ஹோட்டல் வேணும், நான் இதை வாங்கிக்க விரும்புகிறேன் என்று சொல்ல, அதை கேட்டு வேகமாக அவரின் முன் வந்து நின்ற கமலாவோ, எவ்வளோ கொடுப்பீங்க சார் என்று கேட்க, அவரை பார்த்து லேசாக சிரித்த அந்த புதியவனோ, உங்கள் நிலைமையை பொறுத்து மார்க்கெட் ரேட்லேருந்து பாதி என்னால் கொடுக்க முடியும் என்று அவன் சொல்ல, அதை கேட்ட சுகுமார், இல்லை, என்னால் என் ஹோட்டலை விற்க முடியாது என்று சொன்னார். அதை கேட்டு மேலும் சிரித்தவனோ, இன்னும் ஒரே மாசத்துல இதை விட கம்மி ரேட்டுக்கு உங்கள் ஹோட்டலில் நீங்களே என்கிட்ட விற்பீங்க என்று சொன்னவன் தன் காரில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டான். தன் அறையில் அமர்ந்து கொண்டு லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான் ஆரவ். அப்பொழுது அவன் மொபைல் அடித்தது. அதை எடுத்து காதில் வைத்தான். எதிர்முனையில் இருந்தது ரிஷி தான். பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இன்னும் 1 வாரம் கூட அவங்க ஹோட்டல் தாக்கு பிடிக்காது என்று ரிஷி சொல்ல, இல்லை, ஹோட்டல் மூடக்கூடாது என்று சொன்னான் ஆரவ். அதில் புரியாமல், ஆனால் ஏன் பாஸ் என்று ரிஷி கேட்க, பசியோடு அவங்க கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி அவங்களோட திமிரு அழியணும், மனசு உடையணும். பணத்தால் வந்த திமிரு தானே, அந்த பணத்தாலேயே அந்த திமிரை அழிக்கிறேன் என்று ஆரவ் ஆக்ரோஷமாக சொல்ல, சரி என்று கூறினான் ரிஷி. அவன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறிய ஆரவ் காலை கட் செய்திருந்தான். இங்கு சுதாகரோ தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தார். அவளை பார்த்த கமலாவோ, என்னாச்சுங்க, ஃபோனில் என்ன பார்த்தீங்க என்று கேட்க, நம்மளோட பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்கடி என்று அவர் சொல்ல, அதில் அதிர்ந்தவரோ, அது எப்படி, ஆனால் ஏன் பண்ணாங்க என்று கேட்டார். தெரியலையே என்று சொன்னார் சுதாகர். நீங்கள் பேங்குக்கு போய் கேட்டுட்டு வாங்க என்று சொல்ல, அவருக்கும் அதுவே சரி என்று தோன்றவே எழுந்து வெளியில் சென்றார். அப்பொழுது அவர்களின் வீட்டு வாசலில் கருப்பு நிற கார் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து கருப்பு உடை அணிந்த இருவர் இறங்கினார்கள். இசையின் சித்தப்பா சித்தி இருவரும் அவர்களை குழப்பத்துடன் பார்க்க, ஆனால் நேராக சுதாகரின் அருகில் வந்த ஒருவனோ அவர்களின் கையில் ஒரு லெட்டரை கொடுக்க, அவர்களை பயத்துடன் பார்த்த கமலாவோ, யார் நீங்க என்று கேட்க, ஆனால்
அவர்களோ ஒரு வார்த்தை பேசவில்லை. அவர்கள் நீட்டிய அந்த லெட்டரை சுதாகர் வாங்கிய மறுநொடி காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். கைகளில் இருக்கும் அந்த லெட்டரை நடுக்கத்துடன் பிரித்தவர் அதில் எழுதியிருந்த ஒற்றை வரியில் அதிர்ந்து நின்று விட்டார். அந்த லெட்டரிலோ, இது வெறும் ஆரம்பம்தான், கணக்கு இன்னும் முடியல, உங்களோட அழிவை உங்க கண்ணால நீங்களே பார்ப்பீங்க என்று எழுதியிருந்தது. அதை படித்தவருக்கோ தங்களுக்கு நடக்கும் ஒவ்வொன்றிற்கும் பின்னால் யாரோ ஒருவர் இருப்பது புரிந்தது. யார் இது? இவ்வளோ பெரிய எதிரி எங்களுக்கு யாரு என்று அவர் கேட்க, அந்த லெட்டரை பார்த்த தேன்மொழியெல்லாம் பயத்தில் வெளிரி போய் நின்றிருந்தாள். இங்கு ஆரவிற்கு அழைத்த ரிஷியோ, அவங்க கைக்கு நீங்க அனுப்பின மெசேஜ் போயிடுச்சு பாஸ், அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க என்று சொல்ல, இது பத்தாது ரிஷி, அவங்க இன்னும் பயப்படணும். அவங்களால என் மனைவியோட குழந்தை பருவம் மொத்தமும் நரகமா மாறி இருக்கு. அதுக்கு அவங்க கொஞ்சமாச்சும் அனுபவிக்க வேண்டாம். இனி வர ஒவ்வொரு நைட்டும் அவங்க பயத்தால தூக்கம் இல்லாம தவிக்கணும் என்று ஆரவ் ஆக்ரோஷமாக சொல்ல, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாஸ் என்று கேட்டான் ரிஷி. அவனுக்கு ஒரு மெயில் அனுப்பினான் ஆரவ். அந்த மெயிலில் சுதாகர் ஹோட்டலின் இல்லீகல் அக்கவுண்ட்ஸ், டாக்ஸ் பே செய்திருப்பது போல் இருந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் பற்றிய அனைத்து விவரங்களும் அதில் இருந்தது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ரிஷியிடம் கூறியவனின் முகத்திலோ ஒரு வன்மையான புன்னகை இருந்தது. அடுத்த நாள் காலை பொழுது விடிய அந்த ஊரே பரபரப்பாக இருந்தது. காலையிலேயே சுதாகர் மற்றும் கமலாவின் ஹோட்டலுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் என அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் வந்திருந்தது. அந்த ஹோட்டல் முழுக்க சர்ச் செய்தவர்களுக்கு அங்கு உணவு தரமாக தயாரிக்கப்படவில்லை என்பதும், அவர்களிடம் கணக்கில் காட்டப்படாத பல கணக்குகள் இருப்பதையும் அறிந்தவர்கள் சுதாகரிடம் அதற்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்க, அவரோ பயத்தில் வியர்த்து வழிய நின்று கொண்டிருந்தார். பிறகு சுதாகரின் ஒரு முறை பார்த்த அந்த ஆஃபீஸர்ஸோ, ஹோட்டலை டெம்பரவரியாக மூடி சீல் வைக்கிறோம் என்று சொன்னவர் ஹோட்டலை மூடிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். கமலா மற்றும் சுதாகர் இருவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. எப்படி திடீரென்று அத்தனை பேரும் வந்தார்கள்? அவர்களுக்கு எப்படி தான் அழித்த ஆதாரங்கள் எல்லாம் கிடைத்தது? இதையெல்லாம் செய்யும் அந்த மர்ம நபர் யார் என்று தெரியாமல் குழம்பி போய் நின்றிருந்தார்கள். இங்கு இசை ஆரவை தேடி வேகமாக அவர்களின் அறைக்கு வந்தாள். ஆரவை பார்த்தவள், ஆரவ் சித்தப்பாவோட ஹோட்டல்ல மூடிட்டாங்களாம், உங்களுக்கு தெரியுமா? பாவம், இப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்று சொல்ல, அவளை இழுத்து தன் அணைப்புக்குள் நிறுத்தி கொண்ட ஆரவோ, தப்பு பண்ணுறவங்களுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும், அதை நம்மளால எதுவும் பண்ண முடியாது இசை என்று அவன் சொல்ல, ஆனால் ஆரவ் அவங்க பாவம்ல என்று சொன்னாள் இசை. அவளை சற்று முறைத்து பார்த்தவனோ, அப்போ அவங்க தரம் இல்லாமல் சமைச்ச அந்த சாப்பாடு சாப்பிட்டு குழந்தைங்க பெரியவங்கன்னு பாதிக்கப்பட்டா அவங்க பாவம் இல்லையா என்று கேட்க, அதில் உண்மை புரிய அமைதியாக தலை குனிந்து நின்று கொண்டாள் இசை. அவள் தலையை நிமிர்த்திய ஆரவோ, இந்த உலகத்தில் தப்பு பண்ணுற எல்லாருக்குமே அதுக்கான தண்டனை கிடைக்கும் இசை என்று சொல்ல, அமைதியாக அவனின் முகத்தை பார்த்து கொண்டிருந்த இசைக்கு தெரியவில்லை, இவர்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்து கொண்டிருப்பவனே அவள் கணவன்தான் என்று. இங்கு வீட்டில் தேன்மொழியோ கத்தி கொண்டிருந்தாள். அப்பா, இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற மாதிரி இல்லை, யாரோ நம்மளை டார்கெட் பண்ணி வேணும்ட்டே இப்படி அவமானப்படுத்துகிறாங்க என்று சொல்ல, அது அவர்களுக்கும் தெரிந்தேதான் இருந்தது. தேன்மொழி சொன்னதையெல்லாம் கேட்ட கமலாவோ அழுது புலம்பினா, யாரு நமக்கு இவ்வளோ பெரிய எதிரி இருக்கா? நிச்சயம் இவன் இப்படியெல்லாம் பண்ணுறத பார்த்தா பெரிய பணக்காரனாக இருப்பான்னு தோணுது, ஆனால் யாரு என்று அவர் புலம்ப, சுதாகருக்கோ இதையெல்லாம் செய்பவன் யார் என்றே தெரியவில்லை. வேகமாக தன் மொபைலை எடுத்தவர் அந்த ஊரில் இருக்கும் ஒரு ரவுடிக்கு அழைத்தார். பிறகு தனக்கு நடந்த அனைத்தையும் அவனிடம் கூறியவர்,
உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். எனக்கு என்னை பழி வாங்க நினைக்கிறது யாருன்னு தெரியணும். அவனை கண்டுபிடிச்சு கொடு என்று சொல்ல, அவ்வளோதான், நான் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்ன அந்த ரவுடியோ அந்த வீட்டிலிருந்து வெளியில் சென்று விட்டான். எப்படியும் இதற்கெல்லாம் காரணமானவன் யார் என்று தெரிந்துவிடும். தெரிந்த பின் அவனை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தனர் மூவரும். இங்கு ஆரவிற்கு அழைத்த ரிஷியோ, பாஸ், அவங்க நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு லோக்கல் ரவுடியை அனுப்பியிருக்காங்க, அவனை தூக்கிடட்டுமா பாஸ் என்று கேட்க, அதில் லேசாக சிரித்த ஆரவோ, அவ்வளோ சீனெல்லாம் இல்லை ரிஷி, அவனை நம்பாலா மாற்றிடு, அது போதும் என்று சொன்னான். அவன் சொன்னதை புரிந்து கொண்ட ரிஷியோ சரி என்று சொன்னவன் அழைப்பை தொண்டித்தான். அடுத்த நாள் காலை கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்தாள் இசை. அப்பொழுது விக்ரமை பார்த்த ஆரவ், எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குடா, இன்னைக்கு மட்டும் இசையை காலேஜில் விட்டுடு, இதுக்கப்புறம் டெய்லி காலையில் நானே கூட்டிகிட்டு போய்க்கிறேன், ஈவினிங் மட்டும் நீ அவளை கூட்டிகிட்டு வந்தால் போதும் என்று ஆரவ் சொல்ல, சரி என்று தலையசைத்தான் விக்ரம். ஆனால் இவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த இசையோ, எதுக்கு ஆரவ், அண்ணாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டு, நான் நடந்தே போய்க்கிறேன், நடந்தே வீட்டுக்கும் வந்துடுவேன் என்று அவள் சொல்ல, அவளை முறைத்து பார்த்த விக்ரமோ, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இசை, இன்ஃபேக்ட் என் தங்கச்சியை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் என்று அவன் சொல்ல, அதன் பின் இசையும் எதுவும் பேசவில்லை. விக்ரமுடன் கிளம்பி கல்லூரிக்கு சென்றார். இசையின் காலேஜ் வாசலில் இசையை இறக்கிவிட தினம் தினம் விக்ரம் வரமாட்டானா என்று எதிர்பார்த்து காத்திருந்த மீராவிற்கு இன்று அவனின் தரிசனம் கிடைக்க வேகமாக அவன் அருகில் ஓடி வந்து விட்டாள். வேகமாக ஓடி வந்ததில் மூச்சு வாங்க விக்ரமின் பைக் முன்னால் வந்து நின்றவள், ஹாய் ஹாய் மிஸ்டர் ஹான்சம், எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்று மூச்சு வாங்கி கொண்டே கேட்டவளை தான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம். என்ன மிஸ்டர் ஹான்சம், பதில் சொல்லுங்க, பேச மாட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, இப்பெல்லாம் உங்களை பார்க்கவே முடியல என்று அவள் மீண்டும் கேட்க, நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும் என்று கேட்டான் விக்ரம். அதில் சற்று தடுமாறிய மீராவோ, அது நீங்க இசையோட அண்ணா, நான் இசையோட ஃப்ரெண்ட், அதான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு கேட்டேன் என்று மீரா சொல்ல, அவளுக்கு லேசாக தலையசைத்தவனோ பைக்கை ஸ்டார்ட் செய்ய போனான். என்ன இவ்வளோ கேட்குறேன், ஏதாவது பேசிட்டு போங்களேன், அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் சிரிக்கலாம்ல, எதுக்கு இப்படி மூஞ்ச இவ்வளோ இறுக்கமாக வரப்பான இன்ஸ்பெக்டர் மாதிரி வச்சிட்ருக்கீங்க என்று கேட்க, அவளை ஒரு நொடி முறைத்து பார்த்தவனோ இசையிடம் திரும்பி, நான் கிளம்புறேம்மா என்று சொன்னவன் பைக்கை ஸ்டார்ட் செய்து சென்று விட்டான். செல்லும் அவனையே தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் மீரா. அவன் தன் கண்ணில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தவள் அப்பொழுதுதான் விழியகலாமல் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் இசையை கவனித்து ஜர்க்கானாள். இசையோ அவளை பார்த்து என்ன என்று கேட்க, ஒன்றுமில்லை என்று வேகமாக தலையசைத்தாள் மீரா. வர வர உன் ஆக்டிவிட்டியே சரியில்லை என்று சொன்ன இசை அமைதியாக கல்லூரிக்குள் நடக்க அவளுடன் தானும் சென்றாள் மீரா. லஞ்ச் பிரேக்கில் சாப்பிடுவதற்காக இசை மீரா இருவரும் கேண்டீன் நோக்கி செல்ல எப்பொழுதும் போல் இசைக்கு டோக்கன் கொடுத்தான் ஆரவ். அவனை பார்த்த மீராவோ, என்னன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் ஃப்ரீ ஃபுட்லாமா, எனக்கெல்லாம் இல்லையா என்று கேட்க, அவளை பார்த்து லேசாக சிரித்த ஆரவோ அவளிடமும் ஒரு டோக்கனை கொடுத்தான். உற்சாகமாக அதை வாங்கி கொண்ட மீராவோ இசையை அழைத்து கொண்டு ஃபுட்டை வாங்கியவள் அங்கிருந்த ஒரு டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். ரெயின் காலேஜில் ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, ஃபுட்டு கூட சூப்பராக தான் இருக்குது என்று உற்சாகமாக மீரா சொல்ல, அதை கேட்ட இசையோ, ஆமாம், நம்ம காலேஜ் சேர்மன் ஆத்ரேயன் சாரை நீ எப்பயாவது பார்த்துருக்கியா என்று கேட்டாள். அவளை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்த இசையோ, நான் எப்படி ஆத்ரேயன் சாரை பார்க்க முடியும் என்று கேட்க, இல்லை எப்பயாவது இந்த காலேஜ்க்கு வந்திருக்காரான்னு கேட்டேன் என்று கேட்டாள் இசை. லூசாடி நீ என்று சட்டென்று மீரா கேட்க, அதில் குழம்பிய இசையோ, இப்போ நான் என்ன கேட்டேன்னு என்ன லூசுங்கிற என்று கேட்டாள். பின்ன லூசுன்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்வாங்க, நீ என்ன நினச்ச ஆத்ரேயன் சாரை பற்றி,
அவர் இந்த உலகத்திலேயே டாப் 10 பணக்காரர்களில் ஒருத்தர். அவருக்கு இல்லாத பிஸ்னஸே கிடையாது. இந்த மாதிரி பல லட்சம் காலேஜ் அவருக்கு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவர் இந்த ஒரு காலேஜ்க்கு வருவார்னு நீ நினைக்கிறியா? அவரை பார்க்க எத்தனை பிஸ்னஸ் மேன்கள் இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனால் அவங்களாலேயே அவரை பார்க்க முடியல. அப்படிப்பட்டவரை நான் பார்த்துருக்கேனான்னு கேட்குற, அப்போ ஒன்று லூசுன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்கிறது என்று கேட்டாள் மீரா. அப்பொழுதுதான் இசைக்கு தான் கேட்ட கேள்வி நியாயமற்றது என்று புரிந்தது. பிறகு இருவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். செல்லும் இசையை பார்த்த ஆரவ், ஈவினிங் உன்னை பிக் பண்ண விக்ரம் வருவான், இசை அவன் கூட போயிடு என்று சொன்னாள். சரி என்று தலையசைத்தவள் மீராவுடன் வெளியில் வந்தாள். காலேஜ் முடிந்தவுடன் காலேஜை விட்டு வெளியில் வர இசைக்காக காத்திருந்தான் விக்ரம். ஆனால் அவனை பார்த்தவுடன் உற்சாகமானாள் மீரா. தன் அருகில் வந்த இசை மற்றும் மீராவை பார்த்த விக்ரமோ மீராவை கண்டு கொள்ளாமல் இசையை பார்த்தவன், ஏறு இசை என்று சொல்ல, அண்ணா ஒரு நிமிஷம் என்றவள் அவனின் முகம் பார்த்து, என் ஃபோனை கிளாஸ்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்ல, சரி என்று தலையசைத்தான் விக்ரம். வேகமாக உள்ளே ஓடினாள் இசை. அப்பொழுது விக்ரமை பார்த்த மீராவோ அவனின் அருகில் சென்றவள், ஏன் எப்போ பாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி இப்படி முகத்தை சீரியஸாகவே வச்சுருக்கீங்க, கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல, நீங்கள் சிரிச்சா எவ்வளோ அழகாக இருப்பீங்க தெரியுமா, கொஞ்சமாச்சும் சிரிங்க மிஸ்டர் ஹேண்ட்ஸம் என்று அவள் கேட்க, ஆனால் அவனோ அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவளை பார்த்தவன், நான் சிரிச்சா உங்களுக்கு என்ன, சிரிக்கல்னா உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க என்றவன் சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு சொல்ல, அதில் கடுப்பான மீராவோ, இப்போ நான் என்ன கேட்டேன்னு இப்படி கோவமா பேசுறீங்க, ஜஸ்ட் சிரிக்க தானே சொன்னேன், அது அவ்வளோ பெரிய குத்தமா என்ன என்று அவள் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு அவனிடம் கேட்டாள். ஆனால் அதையெல்லாம் சுத்தமாக சட்டை செய்யவில்லை விக்ரம். அதில் கடுப்பானவளோ, எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினாதான் என்ன, எதுக்கு இப்படி வாயை மூடிட்டு இருக்கீங்க என்று மீரா கேட்க, அவளை ஆழமாக பார்த்த விக்ரமோ, ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, நீ எதுக்கு என்கிட்ட பேசணும், இதில் என்ன வேற உன்கிட்ட பேச சொல்ற என்று விக்ரம் கேட்க, அவனின் கண்களை ஆழ்ந்து பார்த்த மீராவோ, நான் ஏன் உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு உங்களுக்கு புரியலையா என்று அவனின் விழி பார்த்து உயிரை உருக்கும் குரலில் கேட்டாள். ஆனால் அதை கண்டு கொள்ளாத விக்ரமோ, ஏன் புரியல, என்னை டார்ச்சர் பண்ணுறதுக்காக வந்து பேசிட்டு இருக்க, அதான் நல்லா தெரியுதே என்று விக்ரம் சொல்ல, அதில் மீராவின் முகம் வாடிவிட்டது. அப்பொழுது சரியாக இசையும் வர அவளை பார்த்தவன், போலாமா இசை என்று கேட்க, போலானா என்று சொன்னவள் அவனின் பைக்கில் ஏறிக்கொண்டாள். பிறகு மீராவை பார்த்தவள், பார்த்து போ மீரா என்று சொல்ல, சரி என்று தலையசைத்தவள் மீண்டும் திரும்பி விக்ரமை பார்த்து, சரி மிஸ்டர் ஹேண்ட்ஸம், ஒரே ஒரு வாட்டி சிரிச்சிட்டாவது போலாம்ல என்று கேட்க, அவளை முறைத்து பார்த்தவனோ, டைம் இல்லை என்று சொல்லிவிட்டு தன் பைக்கை ஸ்டார்ட் செய்து கிளம்பி விட்டான். அவன் சென்ற பிறகு அவனின் பைக்கையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் மீரா. இசையும் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தாள். இசைக்கு தெளிவாகவே புரிந்துவிட்டது, தன் தோழி மீரா விக்ரமை காதலிக்கிறாள் என்று. இங்கு பைக்கில் விக்ரமுடன் அமைதியாக சென்று கொண்டிருந்தாள் இசை. அப்பொழுது இசையிடம், இசை, நான் கமிஷனர்னு உன் ஃப்ரெண்டுக்கு தெரியாதா என்று கேட்க, அதை கேட்டு ஒரு நொடி அமைதியாக இருந்த இசையோ, இல்லைண்ணா தெரியாது, நான் இன்னும் அவகிட்ட சொல்லலை என்று சொல்ல, சரி இனிமேலும் சொல்லாத என்று சொன்னான் விக்ரம். அதில் புரியாமல் ஏன் என்று கேட்டாள் இசை. இல்லைம்மா, நான் போலீஸ்னு அவ்வளவா யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று அவன் சொல்ல, சரி என்று சொன்னவள் அமைதியாகிவிட்டாள். பிறகு இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். அன்று மாலை விக்ரம் மற்றும் ஆரவ் இருவரும் மாடியில் நின்று காஃபி குடித்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ஆரவை பார்த்த விக்ரம், உன்னோட இன்வெஸ்டிகேஷன்லாம் எந்த லெவலில் இருக்குது ஆரவ்,
நீ சொன்ன ஒர்க்கெல்லாம் நான் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்று அவன் சொல்லி கொண்டிருக்க 70% டன்டா, இன்னும் ஒரு 30% தான், அப்புறம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்று ஆக்ரோஷமாக கூறினான் ஆரவ். சரி விடு மச்சி, டென்ஷன் ஆகாத என்று விக்ரம் சொல்ல அவனை தான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் ஆரவ். அவனின் பார்வையில் உணர்ந்த விக்ரமோ, என்னடா அப்படி பார்க்குற என்று கேட்க, நீ மீராவை லவ் பண்ணுறியா விக்ரம்? ஆனால் இல்லைன்னு மட்டும் என்கிட்ட பொய் சொல்லாதடா என்று சட்டென்று ஆரவ் கேட்டுவிட அவனை பார்த்து லேசாக சிரித்த விக்ரமோ, நான் என்னைக்கிட்ட உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன் என்று சொன்னவன் ஒரு பெருமூச்சொன்றை விட்டு, உன் கெஸ் கரெக்ட் தான் ஆரவ், நான் மீராவை லவ் பண்ணுறேன் என்று சொல்ல, அவளும் உன்னை லவ் பண்ணுறா போல என்று கேட்டான் ஆரவ். அதற்கு ஆமாம் என்று தலையசைத்தான் விக்ரம். அவனை பார்த்த ஆரவோ, அப்புறம் ஏண்டா அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசின என்று தன் நண்பனை பற்றி நன்கு அறிந்திருந்தாலும் அவனின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறியவே கேட்டான் ஆரவ். நாங்கள் பேசினதை கேட்டியா ஆரவ் என்று கேட்டான் விக்ரம். ஆமாம் என்று தலையசைத்த ஆரவ், இசை திரும்ப காலேஜ்குள்ளே போகவோ என்னாச்சுன்னு உன்கிட்ட கேட்கறதுக்காக வந்தேன். அப்போ தான் நீயும் மீராவும் பேசிக்கிட்டது என் காதில் விழுந்துச்சு. சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நானும் திரும்பி போயிட்டேன். அப்போ கரெக்டாக இசையும் வந்துட்டாளா, சரின்னு நானும் அப்படியே விட்டுட்டேன் என்று அவன் சொல்ல அவனை பார்த்து லேசாக சிரித்த விக்ரமோ, அது சும்மா ஆரவ் என்று சொல்ல அவனை லேசாக முறைத்த ஆரவோ, சீன் போடுறியாடா என்று கேட்டான். அவனை பார்த்து சிரித்த விக்ரமோ, என்னை பார்த்தா உனக்கு அப்படி பண்ணுற மாதிரி தோணுதா என்று கேட்டான். இல்லைதான், ஆனால் ஏன் அவகிட்ட மட்டும் சீரியஸாக இருக்க என்று ஆரவ் கேட்க அதில் சிரித்த விக்ரமோ, அவள் என்கிட்ட வந்து என்னை பேச வைக்கிறேன்னு அவள் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குடா, அதான் அப்படி பண்ணேன். நான் பேசினதுக்கு அவள் ஹர்ட் ஆயிட்டான்னு நீ சொல்கிற, ஆனால் அவள் என்னடானா கிளம்பும் போது கூட சிரிச்சிட்டு போகிறீங்களான்னு என்னை கலாய்க்கிறா. சரியான கிறுக்குடா அவள். ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளை பார்த்தப்போ என்னை எப்படி பார்த்தா தெரியுமா, ஆளையே முழுங்குற மாதிரி வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்தாடா. எனக்கே ஒரு நொடி ஷை ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோ ஏன். ஆனால் சத்தியமாக சொல்கிற மச்சி, அப்போவே நான் அவகிட்ட ஃப்ளாட் ஆயிட்டேன் என்று விக்ரம் சொல்ல அவன் கொடுத்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனிலும் சிரித்து விட்டான் ஆரவ். ஏண்டா இப்படி சிரிக்கிற என்று விக்ரம் கேட்க, அது நீ கொடுத்த எக்ஸ்பிரஷனை பார்த்தனா சடனாக சிரிப்பு வந்துடுச்சுடா என்று சொன்னான் ஆரவ். அதில் விக்ரமும் சிரித்தான். ஆரவிற்கு விக்ரமை பற்றி நன்றாகவே தெரியும். இருந்தும் விளையாட்டாக தான் இப்படி அவனிடம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் விளையாட்டாக தான் தன்னிடம் கேட்கிறான் என்பது விக்ரமிற்கும் நன்றாகவே தெரியும். இப்படி இவர்கள் இங்கு சிரித்து கொண்டிருக்க அவர்கள் இருவரின் தலையிலும் நங்கென கொட்டு விழுந்தது. அதில் வேகமாக கத்தியவர்கள் தன் தலையை தேய்த்து கொண்டே திரும்பி அவர்களின் முன்னால் காளி அவதாரத்தில் நின்று கொண்டிருக்கும் அவர்களின் தாயை முறைத்தார்கள். பின்பு தலையை தேய்த்து கொண்டே ஏமா அடிச்சிங்க என்று விக்ரம் கேட்க அவனை முறைத்தவரோ, கீழே நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க நீங்க ஜாலியா சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருக்கீங்களா என்று அவர் கோபமாக கத்த, இப்ப யாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்க என்று ஆரவ் கேட்க அவனை தீயாக முறைத்த கல்பனாவோ, எல்லாம் உன் பொண்டாட்டிக்கு தான் என்று சொல்ல, இசை என்ன உங்ககிட்ட அப்படி கேட்டா என்று கேட்டான் ஆரவ். அவனை மேலும் முறைத்தவரோ, உன் பொண்டாட்டி இன்னைக்கு என்கிட்ட வந்து ஆத்ரேயனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. அவர் இப்படி அவர் அப்படி, நம்மளாலலாம் அவரை பார்க்க கூட முடியாது, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. நான் என்னடா பதில் சொல்கிறது? இங்கே பாரு ஆரவ், எப்போ நீ உன்னை பற்றின உண்மையெல்லாம் இசைக்கிட்ட சொல்ல போகிற? இது இப்படியே போகிறது சரியாக வராதுரா, இது தப்பு ஆரவ். சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இசைக்கிட்ட உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடு என்று கல்பனா சொல்ல ஆரவிற்கும் கூட அதுதான் சரியாகவே தோன்றியது. சரிம்மா, இந்த காலேஜ் கேஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த
பிரச்சனையை பற்றி நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் இசைக்கிட்ட என்னை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இது ப்ராமிஸ் என்று ஆரவ் சொன்னான். அதெல்லாம் சரிதான்டா, ஆனால் அது தெரிஞ்சதுக்கப்புறம் இசை எப்படி ரியாக்ட் பண்ணுவா என்று விக்ரம் கேட்க, எனக்கு அது தெரியல. ஆனால் என்ன நடந்தாலும் ஒரு நாள் அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதானே ஆக போகுது, பார்த்துக்கலாம் என்று ஆரவ் சொல்ல, அவர்கள் இருவரையும் பார்த்த கல்பனாவோ, சரி ரொம்ப நேரமாக இங்கே நிற்காதீங்க, கீழே வாங்க என்று சொன்னவர் அங்கிருந்து கீழே சென்று விட்டார். அப்பொழுது சரியாக ஆரவின் மொபைல் அடித்தது. எடுத்து காதில் வைத்தான் ஆரவ். மறுமுனையில் ரிஷி தான் அழைத்திருந்தான். ஹலோ பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரவுடி இப்போ நம்ம ஆளாயிட்டான். இனி நாம் என்ன சொன்னோமோ அதை தான் அவன் செய்வான் என்று ரிஷி சொல்ல, சரி என்று சொன்ன ஆரவோ, எனக்கு நாளைக்குள்ள அந்த ஹோட்டல் என் பேருக்கு மாறி இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு என்று சொன்னவன் அழைப்பை துண்டித்து விட்டான். இங்கு அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த விக்ரமோ, சித்தப்பா ஃபேமிலியை வச்சு செய்கிற போல என்று விக்ரம் சிரித்து கொண்டே கேட்க, அவனை அமைதியாக பார்த்த ஆரவோ, இதெல்லாம் பத்தாதடா அவங்களுக்கு, அவங்க இசையை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அவளோட சின்ன வயசு மொத்தத்தையும் அழிச்சிருக்காங்கடா, கண்முன் தெரியாமல் அவளை அடித்து காயப்படுத்தியிருக்காங்க, அவங்க இசையை அடித்த ஒவ்வொரு அறைக்கும், அதுக்காக அவ சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும், அவ அனுபவிச்ச அந்த வலிக்கான பதிலடிய நிச்சயம் இந்த ஆரவ அவங்களுக்கு திருப்பி கொடுத்தே தீருவான். ஏதோ போனா போகுது அவங்கள மன்னிச்சு விட்டுடலாம்னு பார்த்தா, ஆனா அவங்க என்கிட்ட இருந்து என் இசையை பிரிக்க நினச்சது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் இசையை எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதனால் அவள் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு முடிவெடுத்திருக்கா. அப்படிப்பட்டவங்களை நான் எப்படி சும்மா விடுவேன்? இந்த ஆரவ ஆத்ரேயனோட மனைவியே காயப்படுத்தினதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்க வேண்டாம் என்று ஆக்ரோஷமாக கேட்டிருந்தான். அவனின் அந்த ஆக்ரோஷத்தை பார்த்த விக்ரமிற்கு நிச்சயம் அவன் அவர்களை இத்தோடு விட்டுவிடப் போவதில்லை என்று மட்டும் புரிந்தது. ஆனால் அவனுக்கு கூட அவர்களுக்கு பாவம் பார்க்க வேண்டும் என்று தோன்றவே இல்லை. அடுத்த நாள் காலேஜில் மீராவை பார்த்த இசையோ, நீ விக்ரம் அண்ணாவை லவ் பண்றியா மீரா என்று கேட்க, முதலில் திருத்திருவென்று விழித்த மீராவோ பிறகு இசையை பார்த்தவள், ஆமா இசை, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை லவ் பண்ணுறேன், ஆனால் அவர் தான் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, ஏன் என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. சத்தியமாக சொல்கிறேன் இசை, எனக்கு உங்கள் விக்ரம் அண்ணனை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. வீட்டெல்லாம் அவரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா, தூங்க கூட இல்லை என்று பாவமாக சொன்ன தோழியை பார்த்த இசையோ லேசாக சிரித்தவள், நீ பார்க்குற மாதிரியெல்லாம் விக்ரம் அண்ணா கிடையாது, அவர் ரொம்ப ரொம்ப ஜாலி டைப், ஆனால் ஏன் உன்கிட்ட மட்டும் இப்படி சீரியஸாக இருக்காருன்னு தெரியல என்று இசை சொல்ல, ஒருவேளை என்னை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கலையோ, அதனால தான் என்கிட்ட மட்டும் எப்போ பாரு எரிஞ்செறிஞ்சு விழறாரோ என்று கேட்க, தெரியலையே என்று சொன்ன இசையோ, ஆனால் ஏதோ ஒன்று, நீயே எனக்கு அண்ணியா வந்தா நான் ரொம்ப ஹாப்பி தான் என்று இசை சொல்ல, உனக்கு அண்ணியா வரணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் நாம் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம் என்று சோகமாக கேட்டாள் மீரா. பிறகு இருவரும் காலேஜ் முடிந்து வெளியில் வர மீராவின் கண்களோ ஆர்வமாக விக்ரமை தேடியது. ஆனால் அங்கு நின்றிருந்ததோ ஆரவ். அதில் அவள் ஏமாற்றம் அடைய அதை இசையும் கண்டு கொண்டாள். இசை மட்டுமல்ல, அவளின் வாடிய முகத்தை ஆரவும் கவனித்தான். பிறகு இசையுடன் சொல்லிவிட்டு மீரா சென்று விட ஆரவின் பைக்கில் ஏறி அமர்ந்து கொண்டாள் இசை. இசையின் கைகளை பற்றிய ஆரவோ தன் இடையோடு சுற்றி கொண்டான். அதில் பதறிய இசையோ, ஆரவ் என்ன பண்றீங்க, நம்ம பைக்ல போயிட்டு இருக்கோம் ரோட்ல என்று சொல்ல, அதனால என்ன, இப்போ நீ என் ஒய்ஃப் தானே, அப்புறம் யார் என்ன சொல்ல முடியும் என்று அவன் கேட்க, அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை இசை. பிறகு ஆரவிடம், நீங்க வந்திருக்கீங்க, விக்ரம் அண்ணா வரலையா என்று கேட்க,
ஏன் நான் வந்தது மேடம்க்கு பிடிக்கலையோ? ஏன் கூடலாம் வரமாட்டீங்களோ? உங்கள் நொன்ன கூட தான் போவீங்களோ என்று கேட்க, என்ன அரவ் இப்படி பேசுகிறீங்க? அப்படியெல்லாம் இல்லை. அது நான் விக்ரமண்ணாவை ஏன் கேட்டேன்னா அது மீரா. சரி, அது ஒன்றும் இல்லை, விடுங்க என்று இசை சொல்ல, அவளின் அந்த தடுமாற்றத்திலேயே உணர்ந்து கொண்டான் அரவ். இசைக்கு மீரா விக்ரமை காதலிப்பது தெரியும் என்று. அதில் லேசாக சிரித்த அரவோ, என்னடி ஏதோ உளறிக்கிட்டு இருக்க என்று கேட்க, உளறனா நானா? அதெல்லாம் எதுவும் இல்லையே என்று சொன்னாள் இசை. இங்கு இசையின் வீட்டிலோ என்னங்க நடக்குது, யார் இதெல்லாம் பண்றா என்று கவலையாக கேட்டுக்கொண்டிருந்தார் கமலா. அப்பொழுது அவர்கள் இது யார் என்று கண்டுபிடிப்பதற்காக அனுப்பியிருந்த அந்த ரவுடி வீட்டுக்கு வந்திருக்க, அவனை உள்ளே அழைத்தார் சுதாகர். அவனை பார்த்தவர், என்னாச்சு, ஏதாவது தெரிஞ்சுதா, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சியா என்று கேட்க, சார் நானும் எல்லா பக்கமும் தேடிட்டேன். உங்களுக்கு பெருசாக இந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் யாரும் உங்களுக்கு எதிரியாக இருக்க மாதிரி தோணலை. ஒருவேளை உங்களோட பழைய எதிரிகள் யாராவது இருக்குமோ? ஆனால் அதெல்லாம் தேடணுன்னா ரொம்ப பணம் செலவாகும் சார் என்று சொல்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்று சொன்னவர் உள்ளே சென்று பணத்தை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தார். சரி சார், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்றேன் என்று சொன்னவன் அந்த வீட்டிலிருந்து வெளியேறினான். செல்லும் அவனை பார்த்த கமலாவோ, அவன் மட்டும் யாருன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. அவனால் நம்ம கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமாக அனுபவித்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கு மேலே நம்ம அவமானப்பட எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு அவமானப்பட்டுட்டோம் என்று சொன்னவருக்கு தெரியவில்லை அவன் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறான் என்று. தான் நினைப்பது போல் இல்லை, விக்ரமும் தன்னை காதலிக்கிறான் என்பதை அறிந்து கொள்வாளா மீரா? யாரை தன் வாழ்வில் ஒரு முறையாவது பார்த்துவிட மாட்டோமா என்று ஆசைப்படுகிறாளோ, யாரை தன் ஹீரோவாக நினைக்கிறாளோ, அந்த ஏஆர் அவள் கணவன் ஆரவ் தான் என்பதை அறிந்து கொள்வாளா இசை? இசையின் சித்தி குடும்பத்தை ஆரவ் அடுத்து என்ன செய்ய போகிறான்? இதற்கே தாங்க முடியாமல் புலம்பிக் கொண்டு இருப்பவர்களுக்கு அவனின் அடுத்த அடி என்னவாக இருக்கும்? தான் காதலிக்கும் விக்ரம் கமிஷனர் என்பதை அறிந்து கொள்வாளா மீரா? அறிந்தால் என்ன செய்வாள்? தங்களை யார் இப்படி பழி வாங்குகிறார்கள் என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கும் இசையின் சித்தி குடும்பத்திற்கு அவர்கள் இசையை சிறுவயதிலிருந்து கஷ்டப்படுத்தியதற்கான பலனை தான் இப்பொழுது அனுபவிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வார்களா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரோ ஒருவன் என் உயிரானான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம்.